ஆமா அடிய நான் என்னென்ன கேட்டாலும் தருவாய் போதே ஆமா அத்தனார் பெற்ற ஜித்தனை கணபதிய ஐயோ அத்தனார் பெற்ற ஜித்தனை கணபதிய ஆமா அடியேன் பாதத்தை பணிந்து வந்தே செந்திருகை சேரலாம் ஐயா செந்திருகை சேரலாம் செந்தமிழை நாம் எல்லோரும் பாடலாம் ஆமா தெய்வ இந்திரனை போலவே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆமா மந்திரம் சேர்குழல் உடறுத்த ஆமையா மந்திரம் சேர்குழல் உடறுத்த வேளவர்க்கு முன்பிறந்த ஆமா கற்பக மெய்ப்பொருளை காப்பதாமே அறிவு கண்டேன் பொதிகை கண்டேன் ஆமையா அறிவு கண்டேன் பொதிகை கண்டேன் நகைச்சியர் கிருபையதனால் வினைகள் துன்பம் விலக ஆமா மலை சரிவும் கோபுரணம் பாவனாசப்படி துறையை கண்டபோது செழிப்பு தீர்ந்தேன் ஆமா பிரியமுடன் தாமர பரணிப்படி துறையில் நீராடி ஆமா என் உலகால் ஜன்னதியை கண்டபோது ஆமையா வாக்கும் பெற்றேன் என்னாலும் வரங்கள் கண்டேன் அப்பா ஒப்பில்லாமணியனே ஆமையா அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியனே அன்பில் விளைந்தார் அமுதே ஆமா பொய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையன் எனக்கு ஆமா செம்மையை அயர்வதம் அளித்த செல்வனே சிவபெருமானே ஆமா உன் பாதத்தை சிக்கன பிடித்து ஆமையா எனக்கு என்னாலும் அருள் செய்வாயே சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியால் நின்ற உமையே ஆமா சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே ஆமா சுக்கிர வாரத்தினால் தரிசிப்போர்க்கு துன்பத்தை மாற்றி வைப்பாய் ஆமா அத்தி வரதன் தங்கையே சிவசக்தியே உன் புகழை அடிய நான் சொல்வதெளிதோ ஆமா இயேசு குப்பனாபுரத்தில ஆமையா வடக்கு முகமாக கொலுவிருக்கும் என் உச்சியிலே பிறந்த உச்சினி மாகாளி காந்தாரி அம்மா என் சந்தன மாறி முப்புறத்தை ஆண்ட மூணு முகம் கொண்ட முப்புறத்தரசி என் முப்புடாதி அம்மாள் வந்தாள் புரிவா வெகடத ஏட கோனே மனமோ வெகடத ஏட
கோனே மனமோர் ஒளி தரும் வேல் முருகா வேல் முருகையா யாலே ஐயனே வெள்ளி செய்தாலமோ சங்கீதம் பாடிட வெள்ளி செய்தாலமோ சங்கீதம் பாடிட வெகுமதி நீதருவா வேல் முருகையா முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகையா முருகா வெள்ளை ராகமா சங்கீதம் ஆபகமதியானி தருவா ஐயனே விடலை பாலமுடனே கடலை ஜெரது வரையா பயரு பலகனி எல்லாம் வேல் முருகையா ஐயனே விடலை பாலமுடனே கடலை ஜேரதோ பயரு பலகனி எல்லாம் வேல் முருகையா யாலே முருகா பால் பலம் கரே மாங்கனி தேங்கனியா பால் பலம் கரே மாங்கனி தேங்கனியா படைத்தோ மடைக்கலமா பயர பலகனி அல்லாஹ் வேல் முருகையா முருகா பயரு பலகனி எல்லாம் வேல் முருகையா முருகா பால் பலம் பார்க்கரே மாங்கனி படைத்தோ அடைக்கலமா ஐயனே திந்தி மேதே மேதே மே தந்தை மேர்தோ மனோ திருச்செந்தூர் நகரில் வாழோ சிவ சம்மோகா ஐயனே திந்தி மேதே மேதே திந்தி மே தோ திருச்செந்தூர் நகரில் வாழோ சிவ சம்மோகா ஆதி சிவனார் அருளாலே அமரகள் சேர மேள அருளாலே அமரகள் சேர மேள திருச்செந்தூர் வேல் முருகா திருச்செந்தோ நகரில் வாழும் சிவ சண்முகா ஆம திருச்செந்தூர் நகரில் வாழோ சிவ சண்முகா எங்கள் சிவனார் அமரர்கள் சீரை திருச்செந்தோர்
படிக்க வைத்தார் எங்கள் 6 பேரை ஐயனே குருவாம் போல வெள்ளி செய்தாலும் பணமுடன் படிக்க வைத்தார் இந்த வெள்ளை செய்ய சுப்பிரமணியா ஓமனும் பொருந்திய பாலசுப்பிரமணியா ஒரு பாதம் துணை நமக்கே குணமுடன் படிக்க வைத்தாள் எங்கள் 6 பேரை குணமுடன் படிக்க வைத்தார் இந்த வெள்ளை செய்ய ஓமனும் பொருந்திய குருவாயான் துணை நமக்கு லட்சுமிடாச்சரம் பொருந்திட லட்சுமிடாச்சரம் பொருந்திட திருமலைய தண்ணில் வாழோ ஐயனே செந்தூர் வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே செந்தூர் வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே சிவபாதம் பன்னீர் ஒழுக பண்பொழி திருமலைய தண்ணில் வாழும் செந்தூர் வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே சிவபாதம் பன்னீர் ஒழுக ஒருவந்த ஒன்னொலி திருவந்தான் கண்டிட ஒருவந்த ஒன்னொலி திருவந்தான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்றே பாடிட நஜக கூறிட கவி பாடிட நஜக கூறிட உபதேசம் நீ அருள்வா உள்ளத்தில் தாண்டி நின்ற பாடிட நச்சக கூறிட உபதேசம் அருள்வா எல்லாருவந்த சொருவனே ஆறுமுகநாதனே ஒருவன்று சொல்லிட அடியனுடன் ஓதன் அருவன்ற சொருவனே ஆறுமுகநாதனே ஒருவன்று சொல்லிட அடியனுடன் ஓதன் வேலாச்சரம் உச்சரம் திச்சனங்கா அச்சரம் உச்சரம் திச்சனங்கா கா அசுரரை வதைத்த முருகா 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 சொல்லிட அடியானுடனாவோதன்
தொப்பை பெருமாளுடன் ஆவுதன் அச்சர உச்சரம் எச்சனங்க கேடாசுர வைத்த முருகா வருகின்ற வீச்சி மலர் களவுங்க சூரியனுடைய வாஜனை அணிந்த வேளா என்ன வருகின்ற வீச்சி மலர் களவுங்க சூரியனுடைய வாஜனை அணிந்த வேளா மைந்த நான் பாடுவேன் சிந்தையே தவறாமல் பெருமாள் நான் பாடுவேன் சிந்தையில் தவறாமல் பரந்தருவாய் உமையவாளா வாசனை அணிந்த வேளா வேளா வாஜனை அணிந்த வேளா தொப்பை பெருமாள் நான் பாடுவேன் சிந்தையே தவறாம பரந்தருவாய் உமையபாலாய் குமர குருபரணி வெற்றி வேலா குமர குருபரணி வெற்றி வேளா அயனை கொண்டறிந்தேன் மால் மருகா அமர சிறைகளெல்லாம் மறுத்தோனே ஆறு ஜடையரணி வேல் முருகா பண கொரவெள்ளி மணவா பண கொரவெள்ளி மணவா அயனை செந்தூர் வடிவேல் முருகா அயனை செந்தூர் வடிவேல் முருகா அயனை வேல் முருகா மால் மருகா மாருகா ஆயனுட திருமருகா மாருகா தேவர்களை அடிமையாக்கி அடிமையாக்கி தெய்வனைய மனம் முடித்து திருச்செந்தூர் அமர்ந்தோரே செந்தூர் வடிவேல் முருகா முருகா நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நாவிலையும் எனக்கு நினைவருள வரவேணோ ஐயனே ஹரிராம ரகுராம ஹரிராம ரகுராம அண்ணே சிதையுடன் கோவிந்தனை கொண்டல் வல்லாயிருக்கும் மாயோனே அநிலையில் வள்ளி கொண்ட அநிலையில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஆயரகுராம மலையரஜன் திருமகள வான்மையிலே அம்பிகைய செந்து காதேவிய அம்மச்சரக்கடங்க மான்மையில மண்டி உஜ வாழும் தெய்வா மண்டி உஜ வாழும் தெய்வா எங்க மாயாண்டி அருள் புரிவா வாடும் தெய்வா எங்க மாயாண்டி எசு குப்பனாபுரம் தன்னதியில ஒளிவெருக்கும்
மண்ணில் பிறந்தவளா தாய் உச்சினி மகாளி எங்க உள்ளத்தில் அருள் புரிவா இந்த காந்தாரி அம்பிகையே கதைக்கருள வேணும் அம்மா சந்தன மாறிய அம்மா காக்க வர வேணும் முப்புறத்தை ஆண்ட வேளாம் மூணு முகம் கொண்ட வேளாம் முப்புறத்து அரசிதானே இங்க தாயான முப்புடாதி தாயான முப்புடாதி காக்க வர வேணும் குப்பனாபுரம் கொழுவிருக்கோ வாழக்காரி ஜாலக்காரி வளவையில கெட்டிக்காரி செட்டியார வழிமறித்த செங்காட்டு நீலிதான பாப்பான பலி எடுக்க பலி கொண்டு பிறந்தவளா கொடிக்கலிய பிள்ளையாக்கி குழந்தையாக்கி பார்த்தவளா கோட்டாத்து மஞ்சனைய கொள்ளையிட்ட எசக்கிதான ஆதியில தாசி கூட லட்சுமி தாஜிதான மறுபிறவி எடுத்தவளா நீலி நெட்டுராளா அந்த பலகை நல்லூர் தலைக்க வைத்த பலி கொண்ட எசக்கி அம்மா குப்பனாவூர் எசக்கி அம்மா குப்பனாவூர் எசக்கிய அம்மா அம்மா எனக்கு அருள வேணுமா அம்மா குப்பனாவூரா அம்மா அம்மா எனக்கு அருள வேணும் அம்மா அரணே சுடர் ஒளிவில் பிறந்தவர் சுடர் ஒளிவில் பிறந்தவர் ஆம்போரு சுடலாய்யா மணிவேடக்கில் பிறந்தவர் குப்பனாவூரமாயாண்டி முண்டமாக பிறந்தவர் முண்டமாக மூத்த மக முண்டசாமி மூத்த மக முண்டசாமி ஐயாதி ஒரு காலத்தில குப்பனாவூர வாழ்ந்து வந்த நம்பியாறு கூட்டத்தில மாடு மேய்க்க போன போது மாட்டுக்கு பின்னால வந்ததொரு மாயாண்டி ஆம்பூரு சுடலதான ஆம்பூரு மாயாண்டி மையானம் போன தெய்வம் மாட்ட வீணம் தின்ன தெய்வம் பிள்ளை வனம் போன தெய்வம் ஆம்பூரு மாயாண்டி சித்த வீணம் தின்ன தெய்வம் இடுகாடு போன தெய்வம் ஈசமக மாயாண்டி மாயாண்டி மாசுடலை எங்க மனதில் வந்த அருள் புரிவா எங்க மனதில் வந்த அருள் புரிவா அங்க எடுத்த கதை குறைகள் பாட ஈஸ்வரனை அருள் புரிவா எங்க மாயாண்டி புகழை பாட மறையோனை வரந்தருவா குப்பனாவூர மாயாண்டி ஒன்புகளை நாங்கள் பாட நாங்கள் பாட உத்தரவு கொடுக்கணுமே நாங்கள் பாட உத்தரவு கொடுக்கணுமே குப்பனாபுர மாயாண்டி மறந்த சில கதைகள் எல்லாம் மனதில் வந்த அருள் புரிவா தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும்படி வரந்தருவா
நாடு படியும் நாடு ஆதி குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு வீசும் நாடு ஐயா ஆணி பொன்னால் முடி கொழுங்கோ ஆணி பொன்னால் முடி கொழுங்கோ அழகே ஆதி வெள்ளி கைலாசமால் அழகே ஆதி வெள்ளி கைலாசமா அந்த ஆதி வெள்ளி கையில கைலாச வாசலில கடவுளான பகவானோ எங்க கண்ணன் தங்க பார்வதியோ அந்த கையில கொலுவிருக்க மாயாண்டி மாசுட மாணிக்க பொன் தொட்டில மதிமயங்கி உறங்குதாரே தங்க தொட்டில தான சந்து உறங்குதார தான சந்து உறங்குதாரே அவடி மாயாண்டி உறங்கும் போது மாயத்தி பார்வதியா மனதில எண்ணுதாள நம்ம மவ மாயாண்டி மாணிக்க தொட்டில மாயாண்டி உறங்குதான மாம்பூர் மாயாண்டி அசந்து உறங்குதான குப்பனாவூர மாயாண்டி தான சந்து தூங்குதான என்னதால பார்வதியா நம்ம மகனான மாயாண்டி மாஜுடலை மாணிக்க தொட்டிலே மதிமயங்கி உறங்குதானே தங்க தொட்டிலே ஜுடலை தான சந்து உறங்கும் போது இதை அறிந்தால பார்வதி நம்ம மாயாண்டி அழகா கண்ண சந்து உறங்குதானே நம்ம பகவானுக்கு படி இழந்து வந்தவருக்கு நம்ம பாத பூஜை பணிவிடை செய்து ரொம்ப காலம் ஆயிடுதே இந்த சுடல வந்த பெருமையிலே சொக்கநாதன மறந்துட்டமே நம்ம மாயாண்டி வந்த பெருமையிலே மறையொன் இவனை மறந்துட்டமே இன்னைய தினமாதியில ஈசன் பூஜைகளை செய்ய ஈஸ்வரியா பார்வதிய ஆசார வாஜலில அவள் காத்தேரே அமவாஜலில மறையம் பகவானை எதிர்பார்த்தே பகவப்ப வருவாரு பார்வதிய காத்திருக்கா காத்துருக்கு வேலையில கடவுள் ஆணைக்கு பெருமா இறையளந்து முடித்து விட்டு கைலாயம் வாராக படியளந்து முடித்து விட்டு படியளந்து முடித்து பார கைலாசம் வாரார் முடிச்சு விட்டு அவன் கைலாசம் அடி கையிலுக்குள்ள வந்த போது தங்க பார்வதியா கடவுளான பகவானுக்கு வாட்ட பழக வாட்ட உனக்கு பாத பூஜை பண்ணுவாளாம் விரலி மலர் வரித்தே
மலர் வரித்து பார்வதி சிவனார் பூஜை நடத்துவாள் சிவனார் பூஜை ஆதி பராஜத்தி ஆண்டவன் அவனி உலகத்துக்கெல்லாம் அமுதலந்து வாராரு நம்ம மவன் மாயாண்டி ஆம்பூர் மாயாண்டி குப்பனவர மாயாண்டி அசந்து உறங்குதான் இன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு பாத பூஜையை முடிச்சிடணும் அப்படின்னா ஆச்சார வாசல்ல பராஜத்தி காத்துக்கிட்டு இருந்தா என்ன பகவான் படியலக்க போனாரா பராஜத்தி வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாலே நம்ம வில்லடிக்கு வந்து 2 நாள் ஆச்சா நம்ம வீட்டுல இருந்து ஒரு போன் உண்டா கிடையாதுல்ல அவ சனி எப்ப தொலைஞ்சு போகுதுன்னு நினைப்பா அதானே அப்ப நம்ம வீட்டுல உள்ளவ போனா போலட்டும் அவன் பேதியில ஓவான் தொலைஞ்சான் திரும்பி வரவே கூடாதுன்னு தெய்வத்தை கும்பிடுவா அதானே அவன் வந்தா நமக்கு ரொம்ப இடைஞ்சல் நம்ம வீட்டுல உள்ள நினைப்பா ஆமா சங்கடமா இருக்கும்ல ஆமா பராஜத்தி அப்படி கிடையாதுயா கொடுத்த முதல்ல தேடி போன் போடுதா கொழுந்தியா அதானே பாடுவாள்ல கெட்ட ஒண்டாடி நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பராஜயத்தை ஆண்டவனை காணாம ஆச்சார வாசலில நீட்டின காலம் நடக்காம அவந்த கொந்தல் முடியாம புனிஞ்சதெல்லாம் நிமிராம கொண்டவனை எதிர்பார்த்து கோதமது பார்வதி காத்திருந்தா இருந்தால் அப்படி காத்திருந்த வந்தனே பகவான் படியல் அந்த கைலாசபதிக்கு வந்தாரு ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பாத பூஜை முடித்து பள்ளியறைக்கு அழைத்து வந்தா அப்படி பள்ளியறை வாசலில ஆண்டவன் பகவானும் ஆதி பராஜத்தியோ சப்ரமுஞ்ச கட்டிலில சக்தி சிவமருவாரா அமர்ந்திருக்கும் காலத்தில அம்மை உமை பார்வதியோ அடியறந்த பகவானுக்கு பால் வெள்ளத்தை கொடுத்துட்டாளே இறந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுக்குறாள இளைப்பாரி கொடுக்குறாளே இறையளந்த இளைப்பாரி கொடுப்பாள கொடுத்து எழுப்பாரி சத்தி அஞ்ச வேணுமாக சத்திரமுஞ்ச கட்டிலில தாம்பூலங்கள் தரிக்கார தாம்பூலங்கள் தரித்தவர்கள் ஆண்டவன் பகவானோ ஆதிசக்தி பார்வதியோ நேரம் அது போனும் கைலாஜ வாசலில சொக்கோட்டத்தை முடித்தவர்கள் சோழி விளையாடுவார் இருவரும் ஜாதி விளையாடுவார் அப்படி சுவாமி விளையாடும் போது பகவானுடைய கையிலே பகவானும் பார்வதியோ பவசோடு இருப்பார் அஞ்சு வேணுமா சந்தோஷமா இருப்பார் ஈஜனங்களையுமாக அவர்கள் இழந்து கொண்டு இருப்பார் அப்பா இணைந்து கொடு ஆண்டவன் பகவானும் அம்மை உமை பார்வதியும் பள்ளியறை வாசலில நேரம் போனும் சொக்கோட்ட ஆடுதாவோ சோய் விளையாடுதார்கள் நம்ம வீட்டுல நமக்கு நேரம் போறதுக்கு நம்ம என்ன இதான் இது சோவி பரத்தி விளையாடுதாவோ ஆமா இதுதான் கைலாசத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் பொழுதுபோக்கு விளையாட்டே அதுதான் ஐயா அப்படி விளையாண்டு முடிச்சு பகவான் படியிழந்து வந்தவருக்கு பால் தான் பழம் தான் பஞ்சாமிர்தம் தான் ஆமா யாரு கொடுக்கா
அவெல்லாம் கொடுப்பா. அதானே அப்படி பகவானுக்கு பால் பழத்தை கொடுத்து சத்தியும் ஜீவனும் வெத்தலை பாக்கு போடுதாவோ போடுதாவையா. தாம்பளம் தரிச்சு சத்தியம் ஜீவனமாக கைலாஜவாஜலில அம்மையோ சந்தோஷமாக இருக்கும் போது ஐயா மாயாண்டிய தூங்க வச்சிட்டு வந்த பார்வதி ஆமா புருஷனை கண்டா பிள்ளைய மறந்துட்டாள. ஏ கணவனை கண்ட உடனே கை குழந்தை கட்டழகை எங்க ஆம்பூர் மாயாண்டிய மறந்துட்டா பார்வதி. ஆமா குப்பனார மாயாண்டிய மறந்துட்டா. புருஷனை கண்ட உடனே பிள்ளைய மறந்துட்டாளே. புருஷன் வந்த பெருமையில புருஷனோடு கூடி இருந்தவா பிள்ளைய மறந்தா. ஏன் நேரம் என்ன தெரியுமா? சாமாதி சாமம் 12 மணி. அதானே உச்சி சாம வேலை இலை இருந்தா இலை உறங்கு யாம சோம வேலையோ. ஐயா மாயாண்டி தொட்டில படுத்தவர் அவர் தூங்க வைத்தாரு. எப்படி உறங்குவாரு? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு இந்த ஐயா மாயாண்டி. பாத்துக்கிட்டு இருக்காரு ஆம்பூர் மாயாண்டி. அம்மா மாயாண்டி உறங்குதவரு உறங்குது மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கவரு. அந்த நேரத்துல மாயாண்டி நினைக்காரு என்ன நம்ம அம்மா பார்வதியா நம்மளை பெற்றதுதான் தோஷம். நம்மளை வளர்க்காம பால் ஊட்டி வளர்க்காம நம்ம பகவானை கண்டவன அப்பாவை கண்டு போயிட்டாள பார்வதி. மாயாண்டிய மறந்து மறையும் சிவபெருமான தேடிலாம் போயிருக்காள. அப்படின்னு ஐயாவான ஆம்பூர் மாயாண்டி குப்பனாவரம் மாயாண்டி தொட்டில படுத்தவர் என்ன நினைக்கா தெரியுமா? நினைக்கிறாம வந்த பெருமைகள இந்த அம்மா பாரியணுமே இந்த சுடலையுட பெருமைகள சொக்கந்தேவி அறியணுமே மாயாண்டி மகத்துவத்தை மறையன் சிவபெருமான் தெரியணுமே மாயாண்டி பெரிமலையதில கொடுவிருந்த மாயாண்டி எங்க சுப்பையா நம்பி யாரு எங்க சங்கரலிங்க நம்பி யாரு அரடே கொண்டு வந்த மாயாண்டி மாட்டோடு வந்த தெய்வம் எங்க மாயாண்டி என்னதார நம்ம தாய்ப்பால் குடிச்ச முன்னா தன்மையரு நிறையாது. அம்மா பால் குடிச்ச முன்னா அறவையரு நிறையாது. தாய் பால் குடிச்ச முன்னா நம்ம தன்மையரு நிறையாது.